முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்காக செய்த நலத்திட்டங்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக நாங்கள் அறிகிறோம். மேலும் இந்த வெற்றியை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் 100 ஆண்டுகளை கடந்த பிறந்தநாள் பரிசாக நாங்கள் எங்கள் தலைவரிடம் சமர்ப்பிக்க உள்ளோம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு கனிமொழி எம்பி அவர்களுக்கும், எங்களது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும், பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகளுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும், தோழமை கட்சி தோழர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் செயல்பாடு என்னவா இருக்கும்? எனக்கு வாக்களித்த மக்களுக்கு மிகுந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். எனது தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவர்கள் கோரிக்கைகளை ஏற்று அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற என்னால் ஆன முழு முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதி கூறிக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 2 தலைவர்கள் கட்சி தலைவர்களை எதிர்த்து போட்டி போட்டு 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை வச்சு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறேன். இந்த வெற்றி மக்கள் எங்கள் தலைவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் தந்த பரிசாகவே நான்